இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? சிவா என்ன காதலிக்கல. அவன் மனசுல நான் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இல்ல பூர்ணி, சிவா பிந்துவ காதலிச்ச விஷயம் என்னமோ உண்மைதான். ஆனா நம்ம குடும்பத்துக்காக சிவா கிட்ட நான் பேசிருக்கேன். அவனுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிருக்கேன் பூர்ணி. இந்த கல்யாணத்துக்கு அவன் மனப்பூர்வமா தான் ஒத்துட்டு இருந்திருக்கான். அப்பனா இப்ப கூட அவனோட கையில பிந்துன்னு எதுக்காக பேரை எழுதி வைக்கணும்? அது வந்துக்கா. வாய முடு. உன் காதலை விட இந்த குடும்பத்தோட கௌரவம் மரியாதை தான் முக்கியம்னு கிளிப்புள்ளுக்கு சொல்ற மாதிரி நான் சொன்னேன்லடா. அப்ப எல்லாத்துக்கும் தலையாட்டினியடா. அப்புறம் என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எழுதிருக்க? டேய், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கைக்குள்ள வரப்போறான்னா உன் கடந்த காலத்தை நீ நிரந்தரமா மறந்துதான் ஆகணும். இல்ல நான் தாலி இங்க கட்டுவேன், என் பாசம் எல்லாம் அங்கதான் இருக்கும்னா எந்த பொண்ணால தாங்கிக்க முடியும்டா? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? பாருடா, பூர்ணிய ஒரு வாட்டி பாரு. நீ அவளுக்கு கிடைக்க மாட்டேன்னு ஒரு சந்தேகம் வந்ததும் அவ சாகறதுக்கே துணிஞ்சிட்டா. அவளுக்கு அவளோட உயிரை விட உன்னோட காதல் தான் முக்கியம்னு நினைச்சாடா. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோடா. உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய பொய்யாக்கிடாதடா. இந்த அக்காவுக்காக இந்த ஒரே ஒரு தியாகம் பண்ணுடா. டேய், உன் கால்ல வேணா விழறேன்டா. என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீ படுற கஷ்டத்தை எல்லாம் நான் புரிஞ்சுக்காமையே போயிட்டக்கா. என்னால ஒரு குடும்பமே பாதிக்கப்படும்னு நான் யோசிக்கவே இல்லை. என் காதலால இத்தனை பேரு கண்ணீர் சிந்துறாங்கன்னா எனக்கு அப்படிப்பட்ட காதலே வேண்டாம்க்கா. காதல் மனுஷங்களை சேர்க்கணும், குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பேர் காதல் இல்லக்கா. நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன்க்கா. நான் பூரியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. நீ பிடிக்க வேண்டியது ஏன் கால இல்லடா, பூர்ணியோட கைய.